முதலிரவு அறையில நித்து கொண்டு வந்த பால் சொம்ப முத்துவோட முகத்துல வீசி அடிச்சிட்டு முத்துவை பார்த்து, ஏண்டா டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா நீ? எனக்கு துரோகம் பண்ணிட்டியாடா பாவி. நீ அழகா இருக்கிற, அம்சமா இருக்கிற, ஒழுக்கமாவும் இருப்பேன்னு நினைச்சுதானே எங்க வீட்டாரோட பேச்சை மீறி நான் உன்னை கட்டிக்கிட்டேன். ஆனா நீ என்ன காரியம்டா பண்றீக்கிற? இதை ஏன்டா என்கிட்ட நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லல? ரொம்ப காலமா எவ்வளவு ஒருத்திய லவ் பண்ணிட்டு இருக்கிறியாம? நீ என் கழுத்துல தாலி கட்டி முடிச்ச கையோட என் தோழி வந்து உன்னை பத்தின உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னான். அவ மட்டும் என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா இந்த நேரம் என்னையும் நீ சுகமா அனுபவிச்சிருப்பில்ல. அவளை லவ் பண்ணிட்டு என் கழுத்துல ஏன்டா தாலி கட்டின? அவளையே கட்டிக்க வேண்டியதானே? என்ன கூட தான்டா ஒருத்தன் 6 மாச காலமா துரத்தி லவ் பண்ணான். ஆனா நான் அவனை ஏத்துக்கலையே. நான் உனக்கு துரோகம் பண்ணலையே. நீ தாண்டா எனக்கு துரோகம் பண்ணிட்ட பாவி. உன்னை பார்க்கவே எனக்கு கண்ணு கூசுதுரா அப்படின்னு சொல்லி பழத்தட்டுல இருந்த கத்தி எடுத்து தன்னோட கண்ணை குத்திக்கு போனான். பதற்றத்தோட ஓடி வந்த முத்து, நித்து நான் சொல்றத கேளுமா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல, உனக்கு துரோகமும் பண்ணல அப்படின்னு அவ கையை போய் பிடிக்கிறான். எட்ரா கைய. எட்ரானா என் சக்களத்தி அவளை தொட்ட கையால நீ என்னை தொடக்கூடாது. மீறி தொட நினைச்சா இதே கத்தியால என் கழுத்தறுத்துட்டு நானே செத்து போயிடுவேன். அது மட்டும் இல்ல, இனிமே நீ என்கிட்ட பேசவே கூடாது. ஏன்டா இப்படி செஞ்சோம்னு சித்திரவதைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளா செத்து சாவணும் நீ. இதுதான்டா நான் உனக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு நித்து முத்துக்கிட்ட பேசுற கடைசி நாளா அந்த நாளை மாத்திட்டா. இந்த 6 மாச காலத்துல முத்து தன்னோட மேலதிகாரிங்களுக்கு போன் பண்ணி பேசுறப்பெல்லாம் நித்து அவளுக்குள்ள நினைச்சுக்குவா, அவன் அவனோட காதலிக்கு தான் போன் பண்ணி பேசுறான் அப்படின்னு. அப்போ அங்க கூற சேவலை பார்த்து, ஏ சேவலை, எதுக்கு இப்படி கத்துற? ஓ, உனக்கு பக்கத்து வீட்டு கோழி கேக்குதோ? அது சரி, உன்னை வாங்கிட்டு வந்த முத்தி தானே உனக்கும் வரும்னு சொல்லி ஜாட பேசுவா. ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்கிற அன்னைக்கு முத்து ராத்திரியெல்லாம் வேலை பார்த்துட்டு விடிஞ்ச நேரமா வீட்டுக்கு வந்து ஒரு காப்பியோ டீயோ போட்டு சோபால உட்காந்து குடிச்சிட்டு இருப்பான். அப்ப பூனைக்கு பால் ஊத்துற நித்து, ஏ பூனைய, உனக்கு விடி விடி ஊர் மேல போக தெரியுது, விடிஞ்சதும் உனத்தியா பால் குடிக்க வீட்டுக்கு வந்துருவிய அப்படின்னு ஜாட பேசுவா. அங்க இருக்கிற பாத்திர பண்ணம்லாம் போட்டு உடைப்பா. முத்து தன்னோட மனைவி இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு இந்த மாதிரி சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கிறான். சரி நண்பர்களே, இந்த கதையில அடுத்தது என்ன நடக்குங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். காத்திருங்க.